சிலோனில் பிறந்த கவுண்டர், கொங்கு நாட்டின் விவசாயி, தன்னலம் பாராத கோவை செழியனின் உற்ற தோழன், கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையின் ஆணிவேர், கொங்கு இனமும் பேரவையும் சோர்ந்த போதெல்லாம் தாங்கி பிடித்த கல் தூண், எளிமையின் மறு உருவம், சமுதாய காவலர், வருடங்கள் ஓடினாலும் இளமை மாறாத தலைமை, நமது இயக்கத்தின் வழிகாட்டி, கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையின் மாநில தலைவர் திரு ஆர் தேவராசன் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எல்லாரும் இதெல்லாம் கரிச்சிட்டாங்க, அது கொட்டிட்டாங்க. அது சூரியமூர்த்தினா கொட்டிட்டான். அவ்வளோ கொட்ட முடியுமா அவ்வளோ கொட்டிட்டான். அடுத்ததுன்னு 1 மணி நேரம் கொட்டுறதுக்கு ஒருத்தர் வர்றாரு ஒருத்தர். 1 மணி நேரம் அவருக்கு 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 மணி நேரம் கொட்ட போறாரு. அதனால நான் இந்த தொண்டையை வச்சுக்கிட்டு எப்படி பேச முடியும்? பேச முடியாது. இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரையும் சேர்ந்து நடத்தும் இந்த மாநில மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஈஸ்வரன் அவர்களே, நமது நாடாளுமன்ற உறுப்பினர் சென்ராஜ் அவர்களே, நமது தானே தலைவருடைய குமாரன் எம்பிஎன் சிவகுமார் அவர்களே, மலேசியாவில் வந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து கொங்கு பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கு பார்த்தால் இன்னும் வண்டி வந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இடமில்லை, எல்லா இடமும் நிரம்பிவிட்டது. இந்த கூட்டம் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டமா? சொல்லுங்க பார்க்கலாம். கோட்டர் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டமா? இல்ல, அவங்களா, அதாவது நம்மளுடைய ஜாதி மாநாடு நடக்குது, இந்த மாநாட்டுக்கு நம்ம எல்லோரும் போக வேண்டும் என்று ஒரே எண்ணத்தில் அவரவர்கள் செலவு செய்து கொண்டு, அவர்கள் இரவு பூராக சாப்பாட்டை கட்டிக்கொண்டு, நான் கூட வரும்போது கேட்டேன், பெட்டவாத்தலையில் சாப்பாட்டை கட்டிக்கொண்டு வண்டியில் ஏற்றினார்கள். அப்படி அவரவர்கள் சாப்பாட்டை கட்டிக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு இவ்வளவு ஆர்வமாக வந்திருக்கிறார்கள். ஆனால் கூட்டத்திற்கு வந்திருக்கிறமே ஒழிய தேர்தல் என்று வந்தால் அப்போது வருவதில்லை. அப்போது நமக்கு இந்த ஓட்டுக்கள், நமது சமுதாயத்தினுடைய ஓட்டுக்கள் வருவதில்லை. அப்போதும் இப்படி நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வந்தால், இன்று வந்திருந்தார்களே நமது அரசியலில் இருந்து அமைச்சர்கள், அவர்கள் எல்லாம் என்ன நினைத்திருப்பார்கள் தெரியுமா? நம்மை பார்த்து, இனிமேல் இவர்களை, இந்த கொங்கு வேளாள கவுண்டர்களை விட்டால் நாம் ஜெயிக்க முடியாது, அவர்கள் பகுதியில் நாம் ஜெயிக்க முடியாது என்று அவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டுதான் போயிருப்பார்கள். அப்படி நான் சுமார் தலைவர் அவர்களோடு 30 ஆண்டுகள் ஒவ்வொரு ஊராக சென்று, என் தமிழ்நாட்டிலே கொங்கு இனம் எங்கு இருக்கின்றதோ அவ்வளவு ஊர்களுக்கும் சென்று பேசினேன். அதன் பிறகு 24 ஆண்டுகளாக தலைவர் மறைந்த பிறகு எல்லா இடத்துக்கும் சென்று பேசினேன். இப்பொழுது ஈஸ்வரன் வந்த பிறகுதான் கொஞ்சம் ஓய்வில் இருக்கின்றேன். ஈஸ்வரனிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு, இனிமேல் நீங்கள் இளைய தலைமுறையை பார்த்து கொள்ளுங்கள் என்று நான் கொஞ்சம் ஓய்வில் இருக்கின்றேன். என்று இப்போது கூட மாநாட்டிற்கு நாம் தினம் போக வேண்டும், 10 நாட்களுக்கு அங்கேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் உறுத்தி கொண்டே இருக்கின்றது. இருந்தாலும் முடியவில்லை. நேற்று இரவு கூட நான் இங்கு வருவதற்குரிய தகுதி இல்லை, என்னுடைய உடல்நிலை அந்த அளவுக்கு உடல்நிலை மோசமாகிவிட்டது. இருந்தாலும் போய் தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் வந்தேன். எனக்கு 84 வயது ஆகிவிட்டது. 3 முறை பைபாஸ் சர்ஜரி பண்ணினேன். அப்படி இருந்தும் நாம் நம்முடைய ஜாதிக்காக, நம்முடைய இனத்துக்காக நாம் பாடுபட வேண்டும், மூச்சு உள்ளவரை பாடுபட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் நாங்கள் எல்லாம் அழைந்து கொண்டிருக்கின்றோம்.
இப்பொழுது கூட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்தார்கள் தலைப்பை பற்றி பேசுவதற்கு. ஆனால் எனக்கு தலைப்பு கொடுக்கல, 3 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அம்மா 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே மைக்கை கட் பண்ணிவிடாத, மைக்கை கட் பண்ணிவிடாதேம்மா, 3 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறாங்க. 3 நிமிஷம் பேச முடியாது, தொண்டை இல்லை. இருந்தாலும் பேசிட்டு தப்பி தவறி பேசிட்டா மைக்கை கட் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் ஏன்னா அவருக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும், அவர் 1 மணி நேரம் பேசணும். முன்னாடியே சொல்லிட்டேன், உங்களுக்கு 1 மணி நேரம் கொடுத்துட்றேன்னு. நான் சீக்கிரமாக வந்துடுறேன், 1 மணி நேரம் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். இது மாதிரி பல மாநாடுகளை நாங்கள் போட்டோம். அதாவது 98ல் மாநாடு போட்டோம், 2088ல் போட்டோம், 90ல் போட்டோம், 94ல் போட்டோம், 96ல் போட்டோம், 2000ல் போட்டோம், 2005ல் போட்டோம். இப்படியெல்லாம் எவ்வளவோ மாநாட்டை போட்டோம். அன்னைக்கு நாங்கள் போட்ட மாநாட்டிலாம் இன்னைக்கு அமைப்பான ஆட்கள் இல்லை. இன்னைக்கு அவர் பிரித்து கொடுத்தாருன்னா, நீ சமையல்னா சமையல் தான், நீ பந்தல்னா நீ பந்தல் தான், நீ ஊர்வலம்னா நீ ஊர்வலம் தான், நீ ஸ்டேஜ்னா நீ ஸ்டேஜ் தான். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆட்கள் இருக்காங்க. அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ஆட்கள் இல்லை. நாங்கள் தான் 1 மாதத்துக்கு அலையணும், அலைஞ்சு பண்ணணும். ஒருத்தருமே வரமாட்டாங்க சரியா. இன்னைக்கு அவருக்கு அப்படி இல்லை. அவ்வளவு அவருடைய கைக்கு அவ்வளவு ஆட்கள் இன்னைக்கு இருக்காங்க. அதனால் இன்னைக்கு நம்ம மாநாடு அவ்வளோ சிறப்பாக நடக்குது. இல்லைன்னா அவ்வளோ சிறப்பாக அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லைன்னா சிறப்பாக நடக்க முடியாது. நான் கூட மத்தியானம் சாப்பாட்டுக்கு போனேன். போகும்போது நம்மளுடைய எம்பி சொன்னார், அண்ணா ரூமுக்கு வாங்கிட்டு வர சொல்கிறேன், இங்கேயே சாப்பிட்றலான்னு. அப்படி இல்லை, நாம் போய் பார்க்கணும் அவங்க எப்படி சாப்பாடு போடுறாங்க, அந்த சாப்பாடு எப்படி இருக்குது, அதை நாம் போய் பார்க்கணும். அப்படின்னா அவரையும் கூட்டிகிட்டு போனேன். அவர் மலேசியாக்காரரு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அருமையாக அவர்கள் சப்பளை பண்ணுறது அவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க. அவ்வளோ சாப்பாடு சமைச்சு இவ்வளோ பேர்த்துக்கும். நான் கூட கேட்டேன், ஈஸ்வரன் இவ்வளோ பேரும் சாப்பிட்ருக்க முடியுமா, இவ்வளோ பேர் இருக்காங்களே எப்படி சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு. அண்ணா அவங்க போய் சாப்பிட்டு வந்திருப்பாங்கண்ணா அப்படின்னார். அங்கே அவ்வளோ பக்குவமாக அவங்க சாப்பாடு போடுறாங்க. அந்த சாப்பாடு எங்கள் வீட்டு சாப்பாட்டை விட அவ்வளோ ருசியாக இருந்தது, அவ்வளோ ருசியாக இருந்தது. நான் தப்பாக சொல்ல, பெருமைக்கு சொல்லலை, அவ்வளோ ருசியாக இருந்தது. நான் சாப்பிட்டேன், ருசியாக இருந்தது. அப்படி சமைச்சிருக்காங்க. அந்த சாப்பாடு அவங்களையெல்லாம் நல்லா வாழ்த்தணும். அது மாதிரி இந்த பந்தல் போட்டவங்க, இங்கே இருக்கிற இளைஞர் அணி, தீரன் சின்னமலைப்படை, இப்படி எல்லார்த்தையும் வாழ்த்தணும், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாரும் உழைப்பு பாருங்களேன். எல்லார்த்தையும் வெளியே நிறுத்தியிருக்காங்க பாருங்களேன். முடியுமா? ஒரு புடவை கொடுக்குறாங்கன்னா அங்கே போய் அடிச்சுக்கிட்டு 200 பேர் தள்ளிக்கிட்டு குதிச்சு படுறாங்க. இங்கே விட்டுருக்காங்களான்னு பாருங்க, யாரையாவது விட்டுருக்காங்களான்னு பாருங்க. இங்கே என்ன பாசம் இருக்குதோ அவங்க தான் இங்கே இருக்காங்க, பாக்கி யாரையும் விடலை. அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பா இந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்குது. நம்முடைய விவசாயிகளுடைய கோரிக்கையை பற்றி பேசிட்டாங்க, தலைப்பை பேசிட்டாங்க. ஏற்கனவே போய்ச்சாலும் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் ஒரு தலைப்பை பேசிட்டா நீங்கள் மறுபடியும் அதை பேசக்கூடாது என்று சொல்லியிருக்காரு. இருந்தாலும் விவசாயிகளுக்கு நாம் இந்த போடும் மாநாடுகள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் இந்த மாநாட்டை போடுகின்றோம். அன்று பல மாநாட்டை போட்டு நம்முடைய சமுதாயத்தை பிற்படுத்தோர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நாம் அன்று மாநாட்டை போட்டோம். நாம் மாநாட்டின் போட்ட விளைவாகத்தான் நம்ம சமுதாயத்தை பிற்படுத்தோர் பட்டியல் சேர்த்தார்கள். அந்த பிற்படுத்தோர் பட்டியல் சேர்ப்பதற்கு முன்பு எவ்வளவோ, அதாவது படித்தவர்கள் நன்றாக தெரியும், அப்பொழுது நாம் நிலைமை எப்படி இருந்தது, இப்பொழுது நம்ம நிலைமை பிற்படுத்தோர் பட்டியல் சேர்த்த பிறகு எப்படி இருக்கின்றது என்று நன்றாக தெரியும். எல்லோருக்கும் படித்தவர்களுக்கு தெரியும். நம்முடைய தலைவர் அவர்கள் அவ்வளவு போராடி, அரசோட போராடி, நம்முடைய சமுதாயத்தை பல முறை தலைவர்களோடு நாங்கள்லாம் சென்றிருக்கிறோம். அரசியல் தலைவர்களிடம் சென்று நம்முடைய சமுதாயத்தை பிற்படுத்தோர் பட்டியல் சேர்த்த வேண்டும் என்று ஆதாடி நம்முடைய சமுதாயத்தை பிற்படுத்தோர் சேர்த்தோம். அப்படி சேர்த்த பிறகு ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயத்தை பிற்படுத்தோர் பட்டியல் சேர்த்து தவறு என்று அரசாங்கத்திடம் பேசி நம்மளை மறுபடியும் பிற்படுத்தோர் பட்டியல் சேர்ப்பதாக தலைவர் அவர்களுக்கு ஒரு தகவல் வந்து அவர் உடனடியாக
எங்களை எல்லோரையும் சென்னைக்கு அழைத்து நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு பேரிழப்பு வந்திருக்கின்றது, அந்த பேரிழப்பை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்றுதான் இந்த கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை என்ற ஒரு அமைப்பை நமது தலைவர் அவர்கள் ஏற்படுத்தினார். அன்று ஏற்படுத்திய இந்த கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை தான் இன்று கொங்கு நாடு மக்கள் பல பிரிவுகளாக பிரிந்து அதன் பிறகு இன்று கொங்கு நாடு மக்கள் கட்சியாக உருவெடுத்து பெரிய ஆலமரம் போல் இன்று வளர்ந்திருக்கிறது. இனிமேல் இதை யாரும் இந்த கொங்கு நாடு மக்கள் கட்சியை யாரும் அழிக்க முடியாது, அந்த அளவுக்கு இது வளர்ந்து விட்டது. நம்மளுடைய விவசாயத்திலே அதாவது விசில் அடிக்கிறதுல 2 விதம் இருக்குது. ஒரு விதம் முடின்னு அடிக்கிறது இருக்குது, ஒரு விதம் நல்லா பேசுறங்கன்னு அடிக்கிறது இருக்குது. இதில் 2 விதம். நம்ம பிள்ளைங்க எந்த விதத்தில் அடிக்குதுன்னு தெரியல. அதாவது முடிங்கன்னு அடிக்குதா இல்லை பேச வேண்டான்னு அடிக்குதா அப்படின்னு தெரியல. அதனால இந்த விவசாயத்துக்கு விளைபொருள், ஒரு விவசாயி விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யக்கூடிய தகுதி, அந்த சக்தி அந்த விவசாயிக்கு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் விவசாயம் செழிக்கும். ஏன்னா நாமெல்லாம் கொஞ்சம் டவுனில் இருக்கிறோம், கொஞ்சம் வெள்ளையும் சொல்லியமாக இருக்கிறோம். கிராமத்தில் போய் பாருங்க, இன்னும் எவ்வளவோ ஊர்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு எவ்வளோ கீழ்நிலையில் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த விவசாயத்தை நம்பி இருக்காங்க. அவர்களுக்கு அவர்கள் விளைவிக்கும் பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சக்தி அவர்களுக்கு வர வேண்டும். ஒரு ஊசி விற்கிறவங்க கூட அந்த ஊசிக்கு என்ன விலைன்னு நிர்ணயம் பண்ணுறான். ஆனால் இந்த விவசாயி அதாவது தான் விளைவிக்கிற பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியல. அந்த விலை நிர்ணயம் பண்ண கூடிய சக்தி வர வேண்டும். அதோடு சாராயம் விற்கிது, அரசாங்கம் சாராயம் விற்கிது. அரசாங்கம் சாராயம் விற்கும் போது நீ ஏன் தென்னை மரத்தில் கல் இறக்க வேண்டாங்கிற? கல் இறக்கினா என்ன? விவசாயி பிழைச்சிக்குவான்ல, விவசாயி பிழைச்சிக்குவான்ல. தென்னை மரத்தில் கல் இறக்குனா அந்த கல்லை 1 மாதம் கல்லை குடித்தா உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறான், பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த அரசாங்கம் சாராயம் வைக்கும் போது அதை விடவா கல் மோசம்? அப்படி இருக்கும் பொழுது இந்த கல்லை இறக்குவதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்க வேண்டும். அடுத்தது சாயக்கழிவு. சாயக்கழிவுனால எவ்வளவோ குடும்பங்கள் பாதிச்சிருச்சு. அந்த காலத்தில் நம்ம வீட்டில் ஆப்போ கந்தசாமின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தோட்டத்தில் 50 தென்னை மரம் வச்சுருந்தார். அவர் வயலில் அந்த வாய்க்காலில் தண்ணி 50 மரமும் காய்ச்சி போச்சு. அப்படி எவ்வளவோ குடும்பத்தில் இந்த மாதிரி காய்ச்சி போச்சு. அதனால் இந்த சாயக்கழிவு நீரை கடலில் கொண்டு விடணும்னு ஒரு திட்டம் நமது பொதுச்சாளர் அவர்கள் அதுக்கு ஒரு திட்டத்தை போட்டு இந்த கழிவு நீர்களை கடலில் கொண்டு போய் விட வேண்டும். அதற்கு அவர்கள் ஒரு திட்டம் போட வேண்டும். அடுத்து நமது சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்துவோர் பட்டியல் சேர்க்க வேண்டும். அப்படி மிகவும் பிற்படுத்துவோர் பட்டியல் சேர்க்கவில்லை என்றால் ஜாதி வாரி கணக்கெடுத்து நம்மளை ஜாதியில் எவ்வளோ பேர் இருக்கிறங்கிற கணக்கெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை பொதுச் செயலாளர் செய்யணும். அதோடு இன்னைக்கு 27 தீர்மானம் நிறைவேற்றினார். இந்த 27 தீர்மானமும் இந்த மேடையில் தீர்மானம் நிறைவேற்றினதோடு இருக்கக்கூடாது. அந்த தீர்மானத்திற்கு நல்ல வடிவம் கொண்டு வரது நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள் பாடுபட வேண்டும். அரசியல்வாதிகளிடம் சென்று அந்த தீர்மானத்தை நாங்கள் இவ்வளவு 27 தீர்மானம் எங்களது மாநாட்டிலே போட்டிருக்கின்றோம், இந்த தீர்மானத்துக்கு நீங்கள் எல்லாம் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த தீர்மானத்துடைய நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.